ஆரம்ப கட்ட பின்னணி நிறைப்பட வேண்டும். லெப்ட் அவுட் கேங்மன் 5000 சில்லறை ஒப்பந்த உடைகளை அடையாளம் காண வேண்டும். உடனடி தேவை. இன்னைக்கு சொன்னா நாளைக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நமது மின்னூடர் மத்திய அமைப்பின் மின்கதிர் யூடியூப் சேனல். இந்த சேனலை நமது தோழர்கள், உறுப்பினர்கள், நமக்கு வெல்விஷராக இருக்கக்கூடிய அனைவரும் பார்க்க வேண்டும், பகிர வேண்டும், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்கிறேன். இன்றைக்கு தமிழக அரசு மின்சாரத்துறை சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கையை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக அரசு ஏற்பட்ட பிறகு, தவிக அரசு ஏற்பட்ட பிறகு மின்துறை அமைச்சரை சரியாக 20 நாட்களுக்கு முன்பாக நாம் சந்தித்து பேசினோம். அப்பொழுது பேசுகின்ற பொழுது மின்னூடர் மத்திய சீட்டு சங்கத்திற்கு தனியாக ஒரு தேதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், நிறைய விஷயங்கள் இருக்கிறது, விவாதிக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகோள் விடுத்தோம். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் 17 ஜூன் அன்று மின்னூடர் மத்திய சீட்டு சங்கத்தை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மத்திய அமைப்பினுடைய தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தையில் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பட வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஆரம்ப கட்ட பணிகள் மட்டுமே 46,000 இருக்கிறது, 50% காலி பணிகள் இருக்கிறது என்று கோரிக்கை வைத்து ஆரம்ப கட்ட பணியிடங்கள் நிரப்பட வேண்டும். அந்த ஆரம்ப கட்ட பணியிடத்தில் ஐடிஐ படித்த கள உதவியாளர்கள், லெப்ட் அவுட் கேங்மன் 5000 சில்லறை, அதே போன்று ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் நீண்ட நாட்களாக பணிபுரியக்கூடிய ஒப்பந்த உடைகளை அடையாளம் காண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும். இது ஆரம்ப கட்ட பணியிடங்கள் என்ற வகையில். அதற்கு பிறகு மின்சார வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் நட்டத்தில் இயங்குகிறது. அந்த நட்டத்திலிருந்து மீள்வதற்கு, லாபத்தை நோக்கி நகர்வதற்கு மின்னூடர் மத்திய சீட்டு சங்கத்தின் சார்பாக எண்ணற்ற ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறோம். நாம் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில், நாம் சொன்ன பல்வேறு காலிப்பணி நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மின்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கையை அறிவித்திருக்கிறார். அந்த வெள்ளை அறிக்கையிலே ஆரம்ப கட்ட பணியிடங்களை நிரப்புவோம் என்று அவர் சொன்ன நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். அதில் அசஸ்மெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட பணி அசஸர் பணிக்கு மல்டி பர்பஸ் என்று சொல்லக்கூடிய கள உதவியாளர், ஹெல்பர் பார் மீட்டர் ரீடர், அசஸர் என்று மல்டி பர்பஸ் பணியிடங்கள் என்று சொல்லி 12,500 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அசிஸ்டன்ட் ஏஏஓ 42 பணியிடங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 111 பணியிடங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 212 பணியிடங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 516 பணியிடங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் 945 பணியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் 435 பணியிடங்கள். அதற்கு பிறகு மல்டி பர்பஸ் என்று சொல்லக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் அசஸர் என்று சொல்லியிருக்கிறார் 12,500. டெஸ்டர் கெமிக்கல் நாம் தான் சொன்னோம். டெஸ்டர் கெமிக்கல் இன்டர்னல் செலெக்ஷன் ஆட்களை கிடையாது, இல்லாத பொழுது வெளியே எடுக்கணும்னு சொன்னால் அந்த வகையில் ஒரு 94 என்று சொல்லி 2026-27 இந்த ஃபைனான்சியல் இயரில் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி 15,058 என்று அறிவித்திருக்கிறார். கேங்மன் செலக்டட் டூரிங் 2020 லெஃப்ட் அவுட் கேங்மன் என்ற வகையில் ஒரு 5,391 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று நமது பேச்சுவார்த்தையிலே சொன்னார். அந்த வகையில் இப்பொழுது 20,449 பணியிடங்களை நிரப்புவதற்கு மின்துறை அமைச்சர் அறிவிக்கவில்லை. வெள்ளை அறிக்கையில் சொல்லுகின்ற பொழுது அதை சொல்லியிருக்கார். மின்சார வாரியத்தை புனரமைப்பது தொடர்பாக, மின்சார வாரியத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். நமக்கு இன்று இந்த பவரில், இந்த சம்மர் பீக்கில் அதிகமாக மின்தடை ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் என்று பல்வேறு ஊடகப்பேட்டியில் நாம் சொன்னது, மின்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து சொன்னது, அதிலும் குறிப்பாக உடனடி தேவை. இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேங்மன், லெஃப்ட் அவுட் கேங்மன் இருக்கிறார்கள் என்று சொன்ன விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது மின்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார், தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு மின்னூடர் மத்திய அமைப்பு சார்பாக நாங்கள் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மின்சார வாரியத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வோம் என்று மின்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த சீர்கேட்டுக்கு காரணமானவர்களை யார் என்று அடையாளம் கண்டு அரசுக்கு சொன்னால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் வேலையை வாங்கி தருகிறார் என்று சொல்லி பல லட்சம் ரூபாய்களை லஞ்சம் வாங்கிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைத்தரகர் யாராவது இருந்தால் அவர்களிடமிருந்தும் அந்த பணத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் இந்த தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான அம்சங்கள். ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நடத்துவோம் என்று சொன்ன தமிழக அரசு, தவிக அரசு அந்த பாதையில் அடியெடுத்து வைத்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்களது சங்கத்தினுடைய கோரிக்கை. அப்படி செயலில் காட்டுவீர்கள் என்று சொன்னால், இந்த அரசு காட்டும் என்று சொன்னால், இந்த அரசிற்கு முழுமையான ஒத்துழைப்பை மின்னூடர் மத்திய சீட்டு சங்கம் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கோம். அது மட்டுமல்ல,
ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காணுவோம் என்று சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட தெர்மல் நிலையங்களில் ஒரு 8500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளாக வேலை செய்கிறார்கள். அதேபோல் டிரான்ஸ்மிஷன் என்று கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய இடங்களில், மின் பகிர்மான வட்டங்களில், ஹைட்ரோ ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தாவக தனது தேர்தல் அறிக்கையில் நிறுவனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காணுவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது மின்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஒரு நிறுவனத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியரையோ அவுட் சோர்சிங் ஊழியரோ எந்த ஊழியராக இருந்தாலும் அந்த ஊழியர் அந்த நிறுவனத்தில் பணி நிரந்தரம் கோர தகுதி உடையவர் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பையும் நாங்கள் தமிழக அரசுக்கு நினைவூட்டுதல் செய்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டுமல்ல, அடுத்த 3 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்த வெள்ளை அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னொரு 15,000 தொழிலாளர்கள், ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ், ஸ்கில்டு ஆஃபீஸர்ஸ், என்ஜினியர்ஸ், களப்பணியில் வேலை செய்கிற ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் பணி ஓய்வு பெற இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தையும் இந்த வெள்ளை அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆக அடுத்த ஆண்டு இந்த ஃபினான்சியல் இயரில் 15,000 20,000 எடுத்தது போல ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களை கணக்கீடு செய்து அந்த காலி பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களையும் ஐடி படித்தவர்களும் இன்ன பிற பணிகளுக்கு அதற்கு தகுந்த கல்வி தகுதியுடைய பணியாளர்களையும் தொடர்ந்து எடுத்திட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசையும் மின்சார வாரியத்தை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நடவடிக்கை என்பது, இந்த அறிவிப்பு என்பது கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வேலைபுழு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு முன்வடிவை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது, டிசம்பர் மாதம் 26 என்று நினைக்கிறேன், அந்த தேதியில் தொடங்கிய நமது நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை, அதற்கு முன்பாக நடத்திய எண்ணற்ற போராட்டங்கள், அதற்கு பின்பாக நடத்திய எண்ணற்ற போராட்டங்களின் காரணமாகத்தான் இந்த முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மின்சார வாரியங்கள் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் தப்பி வந்திருக்கிறார்கள். அது இல்லாத அனிமல்ஸ் இருக்குது, நான் டிபார்ட்மெண்டலாக இருக்குது. இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் தமிழக அரசுக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் நாம் இந்த மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு கொடுத்திருக்கோம். இதன் அடிப்படையில் தமிழக அரசு உற்று நோக்கி மின்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேக்க நிலையை களைவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை மின்னூடிய மத்திய அமைப்பு சீட்டு சங்கம் வரவேற்கிறது. இந்த 15,000 அந்த ரெக்ரூட்மெண்ட் என்பது விரைவில் எடுக்கப்பட வேண்டும் என்று மாநில அரசை, தமிழக அரசை நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது மின்னூடிய மத்திய அமைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.